இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். தானியேலை பார்த்து ஒரு ராஜா சொன்ன ஒரு வார்த்தை. இடைவிடாமல் ஆராதிக்கும் ஒரு மனிதன் என்று அறியப்பட்டவர் தானியேல். அவர் எங்க இருந்தார்? சொந்த நாட்டில் இருந்தாரா? இல்லை, அவர் அந்நிய தேசத்தில் இருந்தார். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அது குழப்பம் நிறைந்த தேசம். அது பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நிறைந்த தேசம். அவர் விரும்பினால் மனம் போல வாழலாம் என்கிற சுயாதீனம் இருந்த ஒரு தேசம். உயர்ந்த பதவி, கை நிறைய சம்பளம், நல்ல செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை எல்லாம் இருந்த ஒரு அனுபவம். அங்க ஆலயம் அவருக்கு இல்லை. இவர் விரும்புகிறபடி ஆலயத்திற்கு சென்று பலி செலுத்தும் அனுபவம் அவருக்கு இல்லை. அதற்கான வாய்ப்புகளோ சந்தர்ப்பங்களோ எதுவுமே கிடையாது. ஆனா அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அவர் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவர். எவ்வளவு நல்ல ஒரு சாட்சி பார்த்தீங்களா? இதை போல ஒரு சாட்சி உங்களுக்கும் எனக்கு இருக்கணும். இன்னைக்கு சிலர் பாருங்க, லோக்கல்ல இருந்தாங்கன்னா, வீட்டுல இருந்தாங்கன்னா சர்ச்சுக்கு வருவாங்க, ஆண்டவர் ஆராதிப்பாங்க, தேவனை தேடுவாங்க. வேலை நிமித்தம் எங்கேயாவது போயிட்டாங்க, அல்லது விசேஷமான நிகழ்ச்சிகளுக்கு எங்கேயாவது போயிட்டாங்க, 4 நாள் 5 நாள் 1 வாரம் தங்க வேண்டியது இருக்கு. அல்லது ஆராதனை நடக்கும் அந்த நாட்களில் அந்த நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னா அன்னைக்கு ஆண்டவரை குறித்த நினைவோ, ஆலயத்தை குறித்த நினைவோ, ஆராதனையை குறித்த நினைவோ அவர்களுக்கு இருப்பதே இல்லை. பல சம்மர் வெக்கேஷன் முடிய போகிற காலத்துல வந்திருக்கிறோம். சிலர்லாம் பாருங்க, வெளியூர்களுக்கு, சொந்த ஊர்களுக்கு தங்களுடைய தாத்தா பாட்டியை பார்க்க, அம்மா அப்பாவை பார்க்க, நண்பர்களை பார்க்க, சுற்றுலா செல்ல, இப்படி பல விதங்களிலே தங்களுடைய டைம் ஷெட்யூல்ஸ் எல்லாம் போட்டு அவங்க நேரங்களை செலவு பண்றாங்க, பணங்களை செலவு பண்றாங்க, நல்ல லைஃபை என்ஜாய் பண்றாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் அவசியம். கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் வேணும், பல இடங்களுக்கு நம்ம போகணும், மைண்டை ஃப்ரீயா வைக்கணும், ரிலாக்ஸா எல்லாம் இருக்கணும். ஆனாலும் ஒரு மிக முக்கியமான காரியம், இதுக்கு மத்தியில ஆராதிக்கிறத விட்டுறக்கூடாது, ஆராதனையை மறந்துடக்கூடாது, தேவனை தேடுறதுக்கு இடைவெளி என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, இடைவிடாமல் ஆராதித்த இந்த தேவ மனிதன் உயர்த்தப்பட்டான். இடைவிடாமல் தேவனை ஆராதித்த இந்த மனிதன், அவனுக்கு விரோதமா எழும்பின சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்கிறதை தன்னுடைய வாழ்வில் கண்டான். இடைவிடாமல் ஆராதித்த இந்த தேவ மனிதன் அவனுக்கு வந்த ஆபத்திலிருந்து தெய்வாதீனமாய் காப்பாற்றப்பட்டான். இடைவிடாமல் தேவனை ஆராதித்த இந்த மனிதன் ஏற்கனவே இருந்த உயர்வில் இருந்து இன்னும் அதிகம் உயர்த்தப்பட்டான். அது மாதிரிதான் நீங்க ஆராதிச்சுட்டே இருக்கணும், தேவனை தேடிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்துட்டே இருக்கணும். ஏன்னா யார் நமக்கு எதிராக எழும்புறான்னு தெரியாது, அவங்க எப்படிப்பட்ட சதிகளை செய்யறாங்கன்னு தெரியாது. அதுல இருந்து காப்பாற்றப்படுவோம். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய நிலைகளிலே உயர்வுகள், நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் இதற்கு பின்பாக நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால சீசனுக்கு நம்ம ஆராதனையை விடுறவங்களா இருக்கக்கூடாது, சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல ஆராதனையை நிறுத்துறவங்களா இருக்கக்கூடாது, அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்றார் போல நானும் மாறிக்கிடுவேன்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இடைவிடாமல் ஆராதிப்பவர்கள் என்கிற சாட்சி தானியேலுக்கு கிடைத்தது போல நமக்கும் கிடைப்பதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, தானியேல் பெற்ற இந்த சாட்சியை போல நாங்களும் பெற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.